மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக விமர்சித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அமமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி முட்புதரில் வீசி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக குழந்தையை இந்த கொடூர நிலைக்கு தள்ளிய ஒரு வடமாநில இளைஞரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது கண்டனங்களை தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் அதில் கூறியிருப்பது என்னவென்றால், தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு கால அவகாசம் கேட்பது நியாயமாக இருக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கட்டுப்படுத்த போர்க்கால நடவடிக்கை அவசியம் என்பதை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களும் எப்போது உணரப் போகிறார்கள் என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சிவகங்கையில் ஆயுதப்படை பெண் காவலர் சங்கரன் கோவில் அருகே 10ஆம் வகுப்பு மாணவி, ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 9 வயது மாணவி, அதே போன்று தற்பொழுது கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பச்சிளம் குழந்தை என கடந்த 2 நாட்களில் மட்டுமே பாலியல் ரீதியான தொந்தரவுக்கும் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் இவ்வாறு தொடர்ந்து தமிழகத்தில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பச்சிளம் குழந்தைகளில் தொடங்கி வயதான மூதாட்டிகள் வரை தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இத்தகைய குற்ற சம்பவங்களையும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களையும் இன்னும் எத்தனை நாட்கள் தான் சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீதான நடவடிக்கை மிக கடுமையானதாக இருக்கும் என கடும் கோபத்துடன் சினிமாவில் பேசுவது போல வசனம் பேசும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தில் அரங்கேறும் தொடர் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வியை முன்வைத்து இந்த கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார் சிகாமணி. கூடுதல் விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.